ஹலோ மக்களே, ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த டே. பயங்கர வெயில் ஒழுக்கம். இங்கே சம்மரு, அதனால் டேர் டு எர்மெஸ் பை எர்மெஸ். சரி, இன்னைக்கு கோட்டுக்காளி அப்படிங்கிற தமிழ் படத்தை பற்றி ரியாக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். சென்னையில் பார்த்தேன், ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்து நானும் பிரதர்லாம் உட்காந்து பார்த்தோம். அது என்ன சொல்கிறது, அது அவார்டுக்குன்னு எடுத்த படம் மாதிரி தான் இருந்தது. 2 பேருமே பயங்கர என்னடா படம் இதுங்கிற மாதிரி தான் பார்த்தோம். உடனே இந்த சினி ஃபைல்ஸு, சினி எந்தூசியாஸ்லாம் உனக்கு படமே பார்க்க தெரில, அப்படி இப்படி ஆகும்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுனா பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி சாரி, கொஞ்சம் நல்லா சளி. அதாவது ஆப்வியஸாக இது படம் எடுத்தவர் கண்டிப்பாக இது வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டுக்குங்கிற மாதிரி தான் எடுத்துருக்க போகிறாரு. ஏன்னா அவர் எடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இவர் இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடாதுன்ட்டு. இல்லை ஆவு அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக போய் சொல்கிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆப்வியஸ்லாம் ஓடலை. தமிழ் ஆடியன்ஸ் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்ஸு தமிழ் ஆடியன்ஸோட இது பற்றி அட்லீஸ்ட் ஒரு 30-40% உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அது 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 இல்லாம அது கூட இல்லாமையே வந்து நீங்கள் படம் எடுக்க வரீங்க. ஏன்னா படங்கிறது 50% ஆர்ட்டு, 50% பிஸ்னஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அன்லெஸ் நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட் ஹவுஸ் படம் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்ட்டு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அவார்டுக்குன்னு தான். அந்த அமீர் தான் அதை கரெக்டாக சொன்னார் அந்த ஒரு இதில். இதெல்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது உண்மை தான் அது. ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தின் மூலமாக தமிழர்களாகி எங்களுக்கு ஒன்றும் புதுசாக நீங்கள் சொல்லிடல. எங்கள் கல்ச்சரு நாங்கள் பார்க்காததோ, எதுவும் இந்த எங்களுக்கு தெரியாத சூப்பர்ஸ்டிஷனோ, இதை பற்றிலாம் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் புதுசாக சொல்லிடல இந்த படத்தில். டெக்னிக்கலி இது நல்லா இருக்குது, இது லாங் ஷாட்ஸு அது இதுன்னா அதெல்லாம் ஓகே. பட் அது ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு வந்து அது அவசியம் இல்லாத விஷயம். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் அதை எடுக்கலாம். ஏன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸ் எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் இல்லை. நீங்கள் எப்படி படம் எடுக்கிறீங்கிறதுங்கிறது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஆஸ் அன் ஆடியன்ஸ் நாங்கள் பார்க்குறது. அதனால் இப்போ 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 இந்த சூப்பர்ஸ்டிஷன் இதெல்லாம் அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்ட் ஹவுஸ் படம் மாதிரி ஒன்று எடுக்கிற ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டரு எப்படி க்ரொசாண்ட் மேக் பண்ணுறது, எப்படி அது பேகெட் பண்ணுறதுங்கிறத வந்து ஃப்ரெஞ்சு ஆடியன்ஸுக்கு படம் எடுத்து காட்டினா எப்படி இருக்கும்? அவங்க காண்டா தானே ஆவாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க. என்னடா ஏங்க பேகெட்லாம் நாங்கள் செய்கிறது, க்ரொசாண்ட்டு நான் எல்லோரும் பண்ணுறது எப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அஸ்யூமிங் எல்லாருக்கும் அங்கே தெரியுங்கிற மாதிரி அஸ்யூமிங் பண்ணேன். ஏன்னா அது ஒரு ஃப்ரெஞ்சு திங்குங்கிறதுக்காக சொல்கிறேன். எங்களோட இதையே எடுத்து எங்களுக்கே போட்டு போட்டு காட்டிட்டு நீ வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, ஏன் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? இது என்ன கதையாக இருக்குது? இவர் இந்த இந்த சினி உலகம்ன்ட்டு ஏதோ ஒரு ரவுண்ட் டேபிளில் ஏதோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு டேரக்டர் அப்படி தான் ஆவேசமாக பேசினார். இந்த படத்தெல்லாம் தமிழ் மக்கள் வந்து நீங்கள் ஓட்டி இருக்கணும், நீங்கள் பார்த்துருக்கணும், நீங்கள் வந்து அது இன்டர்நேஷ்னலாக அவ்வளோ அவார்டு வாங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கணும். அப்படி லூஸ் மாதிரி பேசக்கூடாது. இன்டர்நேஷ்னலாக அது ஏன் அப்படி இதுவாச்சுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருந்தது. இப்போ இப்போ அதுதானே டேரக்டர் உங்களோட எய்மாக இருந்திருக்கும். இப்போ வந்து எந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன், இந்த கோழி எப்படி இன்வால்வ் ஆகுது, பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷனு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகேவா?
இதே அவங்க ஒரு சூப்பர்ஸ்டிஷனே எடுத்து அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா, இப்போ ஃப்ரெஞ்சில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே த 13th இந்த கருப்பு பூனையெல்லாம் பார்த்தா ஏதோ சூப்பர்ஸ்டிஷன். இப்போ தான் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன சூப்பர்ஸ்டிஷன்லாம் ஃப்ரான்ஸில் இருக்குன்ட்டு. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் அதை படமாக எடுத்து அவனுங்களுக்கே போட்டு காட்டினா அவனுக்கு கடுப்பாக தானே ஆவானுங்க. அன்லெஸ் இட்ஸ் அ ஹாரர் மூவி ஆர் சம்திங் லைக் தட். நீ வந்து என்ன என்ன எதிர்பார்க்குற உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து? நீ வந்து உன் கல்ச்சரையே ஒரு வெஸ்டர்ன் ஐ வச்சு நீ பார்த்துட்டு, எல்லாரும் அதே மாரி தான் பார்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா கேனத்தனமா இருக்குல்ல இது. எவ்வளோ எவ்வளோ கேனத்தனமா இருக்குது. நான் 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 எதுக்காக இத சொல்றேன்னா, இப்ப எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. வெல் இது மாரி இது வாட் அ பியூட்டிஃபுல் அனுபமா சோப்ரா மாரி உட்கார்ந்துலாம் என்னால பேச முடியாது. ஓகேவா? ஐ வாஸ் சோ ஷாக்ட். அந்த அந்த இத பார்த்து த ரூஸ்டர் இப்பல்லாம் வந்து ஃபேக்கா ஏன்டிம்மா நான் இந்தியால தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? இது இத விட மோசமான விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வளர்றோம் எல்லாரும். புதுசு இல்லல்ல. பாதி பேர் கிராமத்தில வளர்ந்தவங்க தான். ஒரு ஒரு கிராமத்திலும் இந்த மாரி சூப்பர்ஸ்டிஷன் தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய விஷயமா நீ வந்து படம் எடுத்துட்ட அப்படிங்கிறதுக்காக நாங்க பார்த்துற முடியாதுல்ல. அதான் சொல்றேனே, நீ வந்து இந்த இப்ப இப்ப புதுசா இந்த இந்த ப படம் எடுக்கிறத கத்துக்கிட்டு, நீங்க வந்து உள்ள வந்து எல்லாமே இந்த வெஸ்டர்ன் இதுவாயிருச்சு. ஏன்னா, இந்த கிரிட்டிசிசம் பண்றதுங்கிறது ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். இந்த ஒரு ஜான் லுக் கோடார்ட், ஃப்ரான்சுவா ட்ரூஃபா இவங்கலாம் வந்து இது பண்ணுது. படம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் வந்து அந்த யூரோப்பியன் புக்ஸ் தான் படிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நீங்க அந்த அந்த இதுலருந்து படிச்சுட்டு வந்துட்டு, நம்ம கல்ச்சரையே ஒரு வெஸ்டர்ன் ஐ மாரி மூலமா நீங்க பார்த்துட்டு, எல்லாரும் அதே மாரி பார்க்கணும்னு எதிர்பார்க்குறது எவ்வளோ ஒரு அப்சர்டா இருக்குல்ல அது. அத முதல்ல மாத்துங்க. தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன மாத்துங்க. எந்த ஆடியன்ஸ்க்கு படம் எடுக்குறோன்னு தெரிஞ்சு படம் எடுங்க. லூசு மாரி படம் எடுத்துட்டு நான் லூசு மாரின்னா படம் நல்லா இல்லன்னு சொல்லல. டெக்னிக்கலி அது நல்லா இருக்கு. அது 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 ஓகே. அதுக்காக படம் ஓடணும்னு எதிர்பார்க்குற விஷயம் இருக்குல்ல. அதுதான் கேனத்தனமா இருக்கு. அதான் அமீர் சொன்னது கரெக்ட் தான். இந்த படம்லாம் வந்து தியேட்டருக்கு வரக்கூடாது. ஏன்னா உனக்கு எடுக்கும்போதே தெரியும். வெண்ணெய்ங்களா இந்த படத்த வந்து எப்படி படம் மக்கள் தமிழ் ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்குல்ல. இப்ப நீங்க மலையாள ஆடியன்ஸ்க்கு மேபி அவங்க அந்த மாரி படம் எடுத்தீங்கன்னா, மேபி அது ஓடும். ஓகே. ஏன்னா, அவங்க ஸ்லோ மூவிஸு ரொம்ப நாள் பார்த்து அவங்க அவங்க அவங்களோட படமே அப்படிதான் இருக்கு. ஸ்லோ மூவிஸா தான் இருக்கு. அவங்களுக்கு அது பெருசா ஒண்ணும் ஸ்லோவா தெரியாது. நான் இது சொல்றது எதுவுமே வந்து இந்த படத்த கலாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. இது நல்ல படம். அ டைரக்டர் நல்ல எஃபோர்ட் போட்டுருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு உண்டான படம் கிடையாது. நீங்க எடுக்கும்போதே வந்து ஒரு ஒரு அவார்டுக்குங்கிற மாரி தான் எடுத்திருக்கீங்க. அது அப்பட்டமா தெரியுது. ரைட்டா? நான் பெபிள்ஸ் இன்னும் பார்க்கல. அதுவும் இந்த மாரி தான் இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா இவரோட அப்ரோச் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா லெஃப்ட் விங் கிரிட்டிக்ஸும் கூட்டு வச்சு பேசுறாங்க. அவர் வந்து இந்த லெஃப்ட் விங் இதெல்லாம் இருக்கு அவரோட படத்துல. அந்த குறியீடுகள்லாம் இருக்கு. அதுக்காக சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். எனக்கு படம் புடிக்கல. படம் புடிக்கலன்னு இந்த சென்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ட்ராகா இருந்தது. ஆ எ ஒரு ஒரு ப்ரிட்டென்ஷியஸா ஒரு மாரி இப்போ நீங்க மலையாள படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் எனக்கு மலையாள படத்துக்கு புடிச்சது என்னன்னா, இப்ப அவங்க ரூரல் சம்மந்தப்பட்ட படமாவே எடுத்தாலுமே, அவங்க கிட்ட ஒரு லாஃப்டி பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. அவங்க அவங்க இப்போ சி இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே இதுதான். ஓகேவா? இந்த எக்கனாமிக் இது ஏற்றத்தாழ்வுகள், இந்த கேஸ்ட் பேஸ்ட் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள தான் இருக்கு. எல்லாருமே இந்த வேர்ல்ட்ல ஒரே சமம் தான். ஆனா சில படங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது, ஒரு ரூரல் படத்த ஒரு சிட்டி பாய் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்திருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு மாரி மேலேருந்து நீ உட்காந்துட்டு என்ன பார்க்குற மாரி இருக்கும்ல. அ. இல்லன்னா இப்போ வில்லேஜ் டைரக்டர் வந்து சிட்டி படம் எடுத்தாருன்னா, இப்படி பார்ப்பாரு. கீழருந்து சிட்டி பாய்ஸ் பண்றதெல்லாம் ஒரு மாரி தப்பு. கிளப்புக்கு போறது தப்பு. சரக்கு அந்த மாரி பெர்ஸ்பெக்டிவ்ல எடுப்பாங்கல்ல. இந்த இந்த இது வந்து இவங்க மைண்ட்ல இருக்கு. ஓகேவா?
அது வந்து நான் மலையாள சினிமால அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. அவங்க வந்து சிட்டி டைரக்டரா இருந்தாலும் சரி, வில்லேஜ் டைரக்டரா சரி, அவங்க அவங்க எந்த அ இத எடுத்தாலுமே, அவங்க ஒரு மாரி ஒரு ஸ்னாபிஷ் இந்த லாஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல இந்த அண்ணாந்து பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அ அந்த மாரி இருக்காது. இந்த படம் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். இது வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஐயோட ஒரு இந்தியன் ரூரல் இத வந்து அணுகுனா எப்படி இருக்கும்? ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது? லுக்கிங் டவுன் அப்பான் சம்திங்கிற மாரி ஒரு இது இருக்கும்ல. அது இருக்கு இந்த படத்துல. அந்த மாரி படம் எனக்கு பிடிக்கிறதில்ல பெருசா. அது அந்த காரணத்தினால நான் சொல்றேன். ஏன்னா அ ஓகே. அவங்க எடுக்குறாங்க. அவங்க அவங்க அவங்கள அவங்களே நெனச்சுக்கிட்டு எடுக்குறாங்க. இது நான் வந்து எஜுகேட்டட் பேசிக்கலி ஃப்ரம் எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படிங்கிற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதெல்லாம் ஏன்னா எல்லா கல்ச்சர்லயும் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குங்க. நான் இது வந்து இதனால இத நியாயப்படுத்துறேன்னு சொல்ல வரல. அதாவது ஒரு கல்ச்சர அணுகும்போது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த இந்த இது இந்த இது இந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் லெவல் பண்ணாங்கன்னா, அ இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். எ எது எது எத எதையுமே நான் சொல்றேன். நீங்க வந்து நீங்களா ஜட்ஜ் பண்ணாதீங்க அத. அது அது யூ லெட் த ஆடியன்ஸ் பி த ஜட்ஜ். ஓகேவா? அப்படி அப்படி சொல்ல வரேன். இப்ப நெறைய படத்துல அந்த மாரி அ த லெஃப்ட் விங் இதுல இந்த விடுதலை 2ல கூட கிட்டத்தட்ட அந்த மாரி இருந்தது நெறைய. அது 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 டைரக்டர்ஸோட இஷ்டம் அது. அத பத்தி நம்ம எதுவும் கமெண்ட் பண்றதுக்கு இல்ல. நான் என்னோட இது சொல்றேன். ஃபீட்பேக் சொல்றேன். வேற எதுவும் இல்ல. இ சி அட் த எண்ட் ஆஃப் த டே டைரக்டர்ஸ் ஹேவ் ஆல் த என்ன சொல்றது? ரைட் அண்ட் ஆல் த ஃப்ரீடம் டு டூ வாட்டெவர் தே வாண்ட் டு டூ. யாருமே அத தடுக்க முடியாது. இது 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 ஆர்ட் இது. ஆர்ட்க்கு வந்து நீங்க வந்து இது இது வேலி போட முடியாதுல்ல. ஆனா தெரிஞ்சுட்டு, புரிஞ்சுட்டு எடுங்க. இந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த படம் வந்து ஓடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அது எத பேஸ் பண்ணி நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த மாரி படம் ஓடுனது கிடையாது இதுக்கு முன்னாடி. திடீர்னு ஓடிருச்சுன்னா ஓகே. ஆ அது நம்ம ம் வேணாம். இதுக்கு மேல வேண்டாம். நிறுத்திப்போம் இதோட. ரொம்ப ரைட். அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.